தெளிவா இருக்கு. என்ன விலை சொன்னாங்க? எவ்வளவு குறைச்சி வாங்கியிருக்கேன்னு? 16 ரூபா சொன்னாங்க. 15 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறீங்களா? இது எப்படின்னா கோயிலுக்கா வளர்ப்புக்கா? எப்படின்னு கோயிலுக்கு. இது எப்படின்னா என்ன அம்சம்லாம் பார்த்து வாங்கினீங்க? நல்ல கலர், நல்ல நெட்டு உயரமா இருக்கு. இது வந்து இந்த கலர் காய்ச்சி. சரிங்கண்ணே. அதாவது இப்போ 1000 ரூபா குறைச்சி வாங்கியிருக்கீங்க. இது எப்போ கோயிலுக்கு கொண்டு போறீங்க? இது வந்து ஆவணி மாதம் 2 ஆவணி மாதம். அப்புறம் இன்னும் டைம் இருக்கு. வீட்டில் வச்சு வளர்ப்பீங்களா? இதை மேய்ச்சல் முறையில் வளர்க்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கீங்களா? கையற வச்சு வளர்க்கணும்னு பிளான் பண்ணீங்களா? ஃபுல்லாகவே கையற தான். நல்ல நெட்டு, நல்ல ஒரு உயரம் இருக்கு. ஆனால் அதாவது சொல்லுங்க, இது வந்து எப்படின்னு ஒரிஜினல் கொடியாடு. பல்லு பார்த்தீங்களா? பல்லு வந்து இப்போதான் போடே ஸ்டார்ட் பண்ணுது. இது எந்த ஊரில் கொண்டு போறீங்க? இது வந்து சோலை புதூர் கொண்டு போறீங்க. ஆனா அதாவது இன்னைக்கு சந்தை நிலவரம் அப்படின்னு பார்த்தா எப்படி இருக்கு? விலை கூடவா குறைவா? இப்போ வந்து சந்தை நிலவரம் பார்த்தா இன்னைக்கு கொஞ்சம் அதிகம். இன்னைக்கு விலை அதிகம் தான். சரிங்கண்ணே. இந்த மாதிரி வேற குட்டி வளர்க்குறீங்களா வீட்டில்? இல்லை, இதான் இது கோயிலுக்குங்கிறதுனால ஸ்பெஷலாக வாங்கிட்டு போறீங்க. சரிங்க, ரொம்ப நன்றிங்கண்ணே. கோயிலுக்கா வளர்ப்புக்கா? பண்ண என்ன விலை சொன்னாங்க? எவ்வளோ குறைச்சி வாங்கினீங்க? 31 சொன்னாங்க. 24க்கு முடிச்சிருக்கீங்க. பரவாயில்லையே, நல்லா குறைச்சிருக்கீங்க. இது எப்படின்னா பல்லு எப்படி? பல்லு 2 பல்லு தான். இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படின்னு இருக்கு? சந்தை நிலவரம் நல்லா இருக்கு. இந்த கடை என்ன அம்சத்தில் பார்த்து வாங்க? நீங்கள் ஃபுல்லாக செக் பண்ணீங்களா? ஃபுல்லாக கருப்பு தான். நான் ஃபுல்லாக செக் பண்ணிட்டீங்க. கீழே அடி வயிற்றுலாம் பார்த்தீங்களா? அடி வயிற்றுலாம் பார்த்தாச்சு. இன்னைக்கு சந்தை நிலவரம் கூடவா குறைவா? இன்னைக்கு கூட தான் இருக்கு. இது வந்து 2 பல்லா. என்னைக்குனே கோயில் கொண்டு போறதா இருக்கு? கோயிலுக்கு என்னைக்குனே கொண்டு போறீங்க? இன்னும் 3 மாசம் இருக்கு. வளர்த்து கொண்டு போலான்னு பார்த்துருக்கீங்க. இந்த 3 மாசங்கும் போது இந்த குட்டியை எப்படி பராமரிக்கலாம்னு நினைச்சிருக்கீங்க? வயக்காடு தான். அதனால நல்லா இதாகவும் காய் அடிச்ச குட்டியா? காய் அடிச்ச குட்டி. எந்த ஊர்ல கொண்டு போறீங்க? எங்கண்ணே? மண்ணத்தி. சரிங்கண்ணே. ஆனால் இந்த சந்தை எப்படி பார்த்து வந்திய? சந்தை உங்களுக்கு ஓரளவு கொஞ்சம் அனுசரித்து கிடைச்சிச்சா? இல்லைன்னா கூட தானா? பரவாயில்ல, கருங்கடா கிடைச்சிட்டு, சுத்த கருப்பு. சரிங்கண்ணே, சூப்பர், ரொம்ப நன்றிங்க. வாங்கியிருக்கீங்களா? குட்டி 2 கிடா குட்டியா பொட்டை குட்டியானே? 2மே பொட்டை குட்டி. ஆடு சுத்த கருப்பு. என்னண்ணே என்ன விலை சொன்னாங்க? எவ்வளோ குறைச்சி வாங்கினீங்க? 16,000 முடிச்சாச்சு. பல்லு எப்படின்னா ஆட்டுக்கு? பல் நல்லா இருக்கு. இது எப்படின்னா எந்த ஊர்னா கொண்டு போறீங்க? வளர்ப்புக்கு தான். இன்னைக்கு சந்தை நிலவரம் பரவாயில்லங்கிறீங்க. ஆடு நல்லா தெளிவா இருக்கு. குட்டி, அந்த குட்டி மட்டும் கொஞ்சம் கலிசலா இருக்கு. எப்படின்னா மருந்து எதுவும் போடணுமா? ஒன்றும் செய்யாது, பார்த்துக்கலாம் தானே? சரிங்கண்ணே, நல்லா தெளிவா இருக்கு. ஆனால் நல்லா தெளிவா இருக்கு. தடுப்பூசி எதுவும் போடணுமா? கொண்டு போய் தடுப்பூசி எதுவும் போட வேண்டாம். சரிங்கண்ணே, ரொம்ப நன்றி. வாங்கியிருக்கீங்க 12,500 வந்துட்டு. ஒரு குட்டி 6,000 ரூபா கணக்கு வந்துட்டு. ஆனால் அதாவது சொல்லுங்க, இது என்ன விலை சொன்னாங்க? 14 ரூபா சொன்னாங்க. சரிங்கண்ணே, இந்த குட்டி தேர்வு செஞ்சதுக்கு காரணம் என்ன காரணம்? குட்டி கலரு நல்ல இளங்குட்டி. எப்படின்னா மேய்ச்சல் போமா? மேய்ச்சல் பண்ணலாம், வளரும், இன்னும் நல்லா வளரும். இப்படி இது எத்தனை மாசம் குட்டின்னு? 2.5 மாசம் தான் இருக்கும். ஒரு குட்டி 6,250 தான் வந்துட்டு. இந்த பேட்டை வேற இருக்கு. ஆனா அதாவது சொல்லுங்க, இப்போ இந்த குட்டிக்கு கொண்டு போனோம்னா தடுப்பூசி பூச்சி மருந்து எதுவும் கொடுக்கணும்? போட வேண்டாம், எதுவுமே போட வேண்டாம். நல்லா தாங்கும், மேய்ச்சல் குட்டி தானே. ஆனா ஒரு தாய் பிள்ளையா? ஒரு தாய் பிள்ளை தான். 2 நல்ல அம்சம், நல்ல கலர், கரும்பு ஒரு என்னண்ணே? சரிங்க சரிங்கண்ணே, சூப்பர். அதாவது இன்னைக்கு சந்தை நிலவரம் கூடவா குறைவா உங்களுக்கு? எப்பவும் போலதான் இருக்கு. கூடவும் இல்லை, குறைவும் இல்லை. இது நார்மல் ரேட் தான்ங்கிறீங்க. சரிங்க, ரொம்ப நன்றிங்கண்ணே. என்ன விலைக்கு வாங்கியிருக்கிறீங்க? 9,000 ரூபா. எல்லாமே குறால் தான். இது இன்னும் சென்னை பிடிக்கணும் இன்னும் எவ்வளோ நாள் ஆகும்? அது பார்த்தீங்கன்னா நம்ம வைக்கிற பொறுத்து, நம்ம தீவனம் வைக்கிற, இற வைக்கிற பொறுத்துக்கு குட்டி நல்ல ஒரு நல்ல தெளிவு, நல்ல நெட்டு உயரம் இருக்கு. அதாவது இதை மறுவலைக்கு விற்க நிற்கிறீங்களா? விற்க மாட்டீங்க, வளர்ப்புக்கு தானா? சரிங்க. இப்போ வந்து இது 3, இது 1, 2, மொத்தம் 5 சேர்த்து வாங்கியிருக்கீங்களா? எந்த ஊர் கொண்டு போறீங்க? திருச்செந்தூர் கொண்டு போறீங்க. இன்னைக்கு எப்படி சந்தை நிலவரம் எப்படி இருக்கு? மற்ற நாளோட இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. ஆனா நல்ல தெளிவான குட்டியா வாங்கிட்டே. இது எல்லாம் ஒரே ஆள்கிட்ட தான் வாங்கினீங்களா? தனித்தனியா வாங்கிருக்கீங்க. பார்த்து தேர்வு செஞ்சு வாங்கிருக்கீங்களா? வேற ஆடு வளர்க்குறீங்களா தம்பி? வீட்டில் வளர்க்குறீங்க. சரிங்க, ரொம்ப நன்றி, சூப்பர். என்ன வேலை சொல்றீங்க? 18 ரூபா சொல்றீங்க. என்ன விலை வரை கேட்டுட்டு இருக்கிறாங்க?
15 ரூபா வரைக்கும் தான் கேள்வி. என்ன வேலை கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க ஃபைனலா? ஒரு 1000 ரூபா கூட வந்தால் கொடுக்கலாம். 16 17 கொடுக்கலாமா? 18 ரூபால 1000 ரூபா குறை, 17 கொடுக்கலாம். என்ன இட மதிப்புனா விழுவும் இது? என்னண்ணே 25 கிலோ உறுதியாக இருக்கும். அதாவது கறி மதிப்பு சொல்கிறீங்க. கறி மதிப்பு 25 கிலோ வரும். சரிங்க. பல்லு போட்டால் பல்லு போடலையாண்ணே? 2 பல்லு இப்போ தான் போடுது. ஆனால் இது வேணும்னா உங்கள் கான்டாக்ட் நம்பர் தான் கொடுக்க வாய்ப்புண்டா? சொல்லுங்கண்ணே. ஆ ஆ ஆ ஆ அண்ணே, நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர்கள்னு சொல்லி யாரும் வந்து மேலும் வந்து கேட்டாங்கன்னா கொஞ்சம் ரேட்டு பார்த்து அனுசரித்து கம்மியாக கொடுங்க. சரிங்கண்ணா, ஓகே. அதாவது எந்த ஊருன்னு உங்களுக்கு? பெருங்குளம். சரிங்க. ஆ, உயரமான ஆடா இருக்க. என்ன விலை முடிஞ்சது? 27. பொட்டக்குட்டியா கிடா குட்டியா? ரெண்டுமே பொட்டக்குட்டி. 6 பல்லுண்ணே? பல்லு 6 பல்லு. அதாவது முதல் என்ன விலை சொன்னாங்க, எவ்வளவு குறைச்சிங்க? 30 ரூபா சொன்னாங்க. 30 ரூபா சொன்னதை 27 வாங்கியாச்சு. ஆடு நல்ல ஆடு, குட்டி தெளிவா வளர்த்துக்கண்ணே. எந்த ஊர் கொண்டு போறீங்க? எங்கண்ணே? கருவிலிக்கோட்டை. ஆனா அதாவது சந்தை நிலவரம் எப்படி இருக்கு இன்னைக்கு பாக்க? சுமார் தான். ரொம்ப அதிகம் இல்ல. அதாவது எத்தனை ஆடு வாங்கியிருக்கீங்க? ஒரு ஆடு தானா? எத்தனை வாங்கணும்னு நினைச்சு வந்தீங்கன்னு? ஒரு ஆடு தான் நினைச்சு வாங்கியா? திருப்தியா வாங்கியாச்சு. ஆனா நெட்டு உயரமா குட்டியை நல்லா வளர்த்துக்கு. ஏன்னா இதுக்கு தகுந்த கிடா இருக்கா வீட்டுல? கிடா இருக்கு. ஆனா அதாவது இதுல வந்து நம்ம ஒரு 27,000 ரூபா போட்டிருக்கீங்க. இந்த காசு எடுக்கணும்னு எவ்வளவு நாள் ஆகும்? அது ஆடு மிச்சம். ஆடு சும்மா. சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றிங்கண்ணே. சரிண்ணே. மொத்தம் 6 குட்டி வாங்கியிருக்கீங்க. ஒரு ஆடா? சரிங்கண்ணே. இப்போ ஆடு என்ன விலை வந்துச்சு? குட்டிகள் என்ன விலை வந்துச்சுண்ணே? சரிங்க. ஒரு குட்டி 8 ரூபா 9 ரூபா விழுந்துட்டு. அதாவது நல்ல ஒரிஜினல் குட்டியா பார்த்து வாங்கியிருக்கீங்க. ஆனால் அதாவது 34 இதுவும் சேர்த்து 35. 4 கிடா குட்டி. ஆனால் எந்த ஊரில் கொண்டு போறீங்க? சரிங்க. இப்போ இது காயடிச்சு விட்டு வளர்ப்பீங்களா இல்லை அப்படியே வளர்ப்பீங்களா? வளர்த்து தான் காய் அடிப்பீங்க. அதாவது சொல்லுங்க, இப்போ இது எத்தனை மாதம் குட்டியாக இருக்கும்னு? தடுப்பூசி போடணும். எப்போ தடுப்பூசி போடுறது உண்டு? 6ஆவது மாசத்துல போட்டுருவீங்க. இந்த ஆடுக்கு பல்லுன்னு? பல்லு 6 பல்லு. இன்னைக்கு சந்தை நிலவரம் அப்படின்னு பார்த்தா எப்படி இருக்கு ஆடுகளுக்கு? சந்தை கிராக்கி தான். நீங்க என்ன வந்தீங்க, எவ்வளவு வாங்கிருக்கீங்க? 10 குட்டி வாங்கிட்டு வந்தோம். சரிங்க. 6 தான் வாங்க முடியுது. 10 குட்டி வாங்க வேண்டிய இடத்துல 6 தான் வாங்கியிருக்கீங்க. ஆனா குட்டி ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா வாங்கிட்டீங்க. சரிங்க, ரொம்ப நன்றிங்கண்ணே. அதாவது 500 1000 கூடனாலும் தெளிவான குட்டி வாங்கினா லாபம் இருக்கு. லாபம் இருக்கு. சரிங்கண்ணே. ஒரிஜினல் கொடியாடு குட்டி தானோ? என்ன விலைண்ணே? பல் போடாதது. என்ன விலைண்ணே? 10,000 ரூபா சொன்னீங்க. 9,000 ரூபாய் கேட்காங்க. என்ன விலை கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க? மாதிரி தெளிவா இருக்கு. இது எப்போ சேனல் பருவத்துக்கு வரும்? 2 மாசம் உறுதி ஆகணும். கிடாயிட்ட விடக்கூடாது. அதான் கொஞ்சம் நிமிர்ந்தப்ப தான் விடணும். ஆனால் பருவம் வந்தாலும் விடக்கூடாதுங்கிறீங்க. விடணும். சரிங்க. இது வந்து எப்படின்னா இன்னைக்கு என்ன விலை கேட்டுட்டு இருக்கிறாங்க? 10 ரூபானா கொடுக்கல. 9 ரூபானா கொடுக்கலாம். 9.5. சரிங்களே. சரிங்க. சரி, நீங்க சந்தை நிலவரம்னு பார்த்தா எப்படின்னா இருக்கு? பரவாயில்லாம இருக்கு. சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றிங்கண்ணே. 4 கிடாயா? 4 கோயிலுக்கா வளர்ப்புக்கா எப்படின்னு? பக்ரீத்துக்கு. என்ன விலை சொன்னாங்க, எவ்வளவு குறைச்சி வாங்கியிருக்கீங்க? 15,000 சொன்னாங்க. சரிங்க. 14 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க. ஆனால் நீங்கள் ரெண்டு ட்வின்ஸா? ட்வின்ஸு. அதாவது பாருங்க, இப்போ 4 குட்டி வாங்கியிருக்கீங்க. இப்போவே பக்ரீத் வாங்கிட்டு போயிட்டீங்க. இதை எப்படி மெயின்டைன் பண்ணுவீங்க? எந்த ஊரில் கொண்டு போறீங்க? ஆனால் இதை விட மேய்ச்சல் முறையா கையில தான் வைப்பீங்களா? ஆனால் பக்ரீத்துக்கு வாங்கினா இந்த சோடையே இல்லாமல் வாங்கணும் அப்படிம்பாங்க. இந்த கொம்பு அம்சம் எல்லாம் பார்த்து வாங்கியிருக்கீங்களா? இன்னைக்கு நிலவரம் எப்படி? சந்தை நிலவரம் எப்படி இன்னைக்கு? உளுந்த நிலவரம்? சரிங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்கலாம் வந்துருக்கிறீங்க. நல்லா அமைஞ்சிருக்கானே? கொஞ்சம் ரேட்டு கூட தான் சொல்றாங்க. இது வாங்கின ரேட்டு கொஞ்சம் கூட தான். இந்த 4 தான் வாங்குவீங்களா, இன்னும் எக்ஸ்ட்ரா வாங்க வேண்டியிருக்கா? இந்த 4 தான். இதை கொண்டு போய் நம்ம இன்னும் தீவனம் வச்சு மெயின்டைன் பண்ணுவீங்க. சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றிங்கண்ணே. வாங்கியிருக்கீங்க? 15 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். 2 சேர்த்து? குட்டியோடையா? ஆமாம், குட்டியோட சேர்த்து. 2 கிடா குட்டியா பொட்டை குட்டியா? 2 பொட்டை குட்டி. 2மே பொட்டை குட்டி. இப்போ இது ஆடு பல்லு எப்படி? பல்லு இது வந்து 2 பல்லு. இது 2 பல்லு. இது 2 பல்லு. இது இன்னும் பல்லு போட பல்லே போடுறது. ஆனால் குட்டி போட்டுருக்கு. ஆமாம், குட்டி போட்டு. சரிங்கண்ணே. முதல்ல என்ன விலை சொன்னாங்க, எவ்வளோ குறைச்சிங்க? இது 8 ரூபா சொன்னாங்க. சரிங்க.
6,500 வாங்கிருக்கேன். 8 ரூபா சொன்னதை 6,500 வாங்கியிருக்கீங்க. சரிங்க, நீங்கள் சந்தை நிலம் பரவாயில்லையா? பரவாயில்ல. சந்தை நிலம் பரவாயில்ல, வந்தால் மக்கள் வந்தால் வாங்கலாம். சரிங்க, ரொம்ப நன்றிங்கண்ணா. கிடா குட்டியா பொட்டை குட்டியா? கிடா குட்டி. என்ன விலை சொன்னாங்க, எவ்வளோ குறைச்சிங்க தம்பி? அவங்க 7 ரூபா சொன்னாங்க. 6,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கு. இது எப்படி எத்தனை மாதம் குட்டியாக இருக்கும்? வளர்ப்புக்கா கோயிலுக்கா வளர்த்தா 3 மாதம் குட்டியாக தான் இருக்கும். அதாவது 7 ரூபா சொன்னது 1000 ரூபா குறைச்சி வாங்கியிருக்கீங்க. எந்த ஒரு தம்பி கொண்டு போகிறீங்க? சாமிநத்தம் கொண்டு போகிறீங்க. சரியா, சூப்பர். இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி இருக்கு? விலை கூட தான். சரிங்க அண்ணா, இது என்ன விலை சொன்னாங்க, எவ்வளோக்கு முடிச்சிருக்கீங்க? 7 ரூபா சொன்னாங்கண்ணே. சரிங்க, 6,500 வாங்கியிருக்கு. ஆனால் இது இப்படி இந்த 6,500 வாங்கின குட்டி எப்படி வளருமா? நல்லா அதெல்லாம் வளரும். நல்லா வளரும். கிரி மருந்து கொடுக்கணும். வேற என்ன பராமரிக்கணும்? வேற நல்ல குலையில நல்லா கட்டணும். குழந்தை நல்லா கட்டணும். அதாவது கொஞ்சம் ஸ்பெஷலாக கவனிச்சோம்னா நல்லா தெரியுதுங்கிறீங்க. குட்டி கொஞ்சம் மெலிசலாக தான் இருக்கு. இப்படி மெலிஞ்ச குட்டி தான் நம்மகிட்ட வந்தா நல்லா. இப்படி மெலிஞ்ச குட்டி தான் நம்ம கிட்ட வந்தா நல்லா தேருமா? சரிங்க, அதாவது புசு புசுன்னு இருக்கிறதே தேராதுங்கிறீங்களா? மெலிஞ்சிரும். அது மெலிஞ்சிரும், கூட கொஞ்சம் மெலியும். ஆனால் சொல்லுங்க, இப்போ வந்து இது ஒரு பருவத்துக்கு வரணும்னா இன்னும் எவ்வளோ நாள் ஆகும்? இன்னும் ஒரு 4 மாதம் ஆகும். இன்னும் 4 மாதம் ஆகுமா? இந்த மாதிரி குட்டியை நம்ம வளர்க்கும் போது என்ன மாதிரி தீவனம் வச்சு நீங்க வளர்க்குறது உண்டு? அரிசி வைப்போம். அரிசி வேற? மக்காச்சோளம், இந்த மாதிரி சீனதை போட்டு அகத்திக்கொலை இந்த மாதிரி வேற குட்டி வளர்க்குறீங்களா வீட்டில்? குட்டி கிடக்கு 10 குட்டி கிடக்கு. அதோட கொண்டு சேர்த்து விட்டுருவீங்க. அதாவது பூச்சி வந்து கொடுத்துட்டு கொண்டு சேர்த்து விடுவீங்க. தடுப்பூசி எதுவும் உண்டா? தடுப்பூசி எதுவும் போட வேண்டாம். சரிங்க, அலசி விட்டு பூச்சி மருந்து கொடுத்துட்டு சேர்த்து விட்டுலாம். சரிங்க, ரொம்ப நன்றிங்கண்ணே. வாங்கியிருக்கீங்க 23 குட்டி வாங்கியிருக்கீங்க. நம்ம எந்த ஊர்னு? உசிலம்பட்டி. அதாவது உசிலம்பட்டியிலேருந்து எட்டயபுரம் சந்தை வராமல் புதியமுத்தூர் சந்தைக்கு வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த குட்டிகள்ல என்னென்ன விலைக்கு வாங்கியிருக்கீங்க? ஒரு குட்டியும் ஒரு 13 குட்டி வந்து 8,500 வாங்கி. சரிங்க, ஒரு 9 குட்டி வந்து 9,500 வாங்கியிருக்கீங்க. இப்போ வந்து இன்னைக்கு சந்தை நிலவரம் அப்படின்னு பார்த்தா எப்படி இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. கூடவா இருக்கா குறைவா இருக்கா? நிறைய வரவு வந்திருக்கு. வியாபாரம் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி எத்தனை ஆடு வளர்க்குறீங்க உங்க தொழுவுல? ஏற்கனவே செம்மறி குட்டி வளர்த்தேன். சரிங்க, வாங்கி கறி கடைக்கு மாத்தி. சரிங்க. அதாவது இப்போ மறுபடியும் கொடியாடு வளர்க்கலான்னு பரன் போட்டிருக்கீங்களா? வாங்கி வளர்த்து விட்டுட்டான். சரிங்க, மறுபடியும் கொடியாடுல நல்ல லாபம் இருக்கு. அதாவது இந்த கொடியாடுகள்ல நல்ல லாபம் இருக்கு. அவங்க அனுபவபூர்வமா சொல்றீங்க. என்ன மாதிரி தீவனம் வைக்கிறது வந்து மேய்ச்சல் வச்சு வளர்க்குறீங்க? தீவனம் எங்க தோட்டத்திலே போட்டிருக்கீங்க. என்னெல்லாம் போட்டிருக்கீங்க? அகத்திக்கீரை, வேலி மசால், குதிரை மசால், சரிங்க, புல்லு, சோளத்தட்டை இந்த மாதிரி போட்டு வளர்க்குறீங்க. சரி, இது மேய்ச்சல் போறது இல்ல? சரிங்க. அதாவது ஒரு நேரத்துக்கு எத்தனை குட்டி வளர்க்குறீங்க நீங்க? ஒரு நேரத்துக்கு 30 குட்டி வளர்த்து விற்க ஒரு விவசாயிக்கு போதுமானது லாபம் கிடைக்குது. கூடுதலே வளர்க்கலாம். குட்டி வளர்க்கணும். அனுபவத்தின் அடிப்படையில் எவ்வளவு குட்டி வளர்க்கணும் லாபம் தான். நார்மலான இது. சரிங்க, ரொம்ப நன்றிங்க.